பெருமாள் கோயில்களில் சுவாமியை வணங்கிய பின்பு பக்தர்களுக்கு துளசியும் துளசி தீர்த்தமும் கொடுக்கப்படுகிறது. அதன் பிறகு சடாரி எனப்படும் சடகோபத்தை பக்தர்கள் தலையில் வைத்து பின்பு எடுப்பார்கள். இதை நாம் எல்லோரும் பார்த்திருப்போம். ஆனால் எதற்காக சடாரியை தலையில் வைக்கிறார்கள் என்றால் யோசித்து இருக்கிறோமா? அதற்கான விளக்கத்தை இந்த பதிவில் காண்போம். சடாரி அல்லது சடகோபம் என்பது திருமாலின் திருப்பாதம் பொறிக்கப்பட்ட கிரீடமாகும். இந்த சடாரியை வைணவ கோயில்களில் காணலாம். இதை தரிசனத்துக்கு பிறகு பெருமாளின் திருவடிகளாக பாவித்து பக்தரின் தலையில் வைத்து எடுக்கப்படுகிறது. சடம் அரி பாதம் ஸ்ரீ சடாரி என்று அழைக்கப்படுகின்றது. சடாரி வைக்கும் போது பணிந்த புருவங்களுக்கு நடுவில் வலக்கையின் நடுவரை வைத்து மூக்கு மற்றும் வாயை பொத்தி குனிந்து பெருமாளின் திருப்பாதத்தினை ஏற்றுக்கொள்ள வேண்டும். சடாரி தலையில் வைப்பதன் ரகசியம்: முன்பொரு சமயம் திருமால் வாமனாக வந்து திருவிக்கிரமனாக வளர்ந்து ஓங்கி உலகாந்த வேளையில் தனது வலது திருவடியால் மண்ணுலகையும் இடது திருவடியால் விண்ணுலகத்தையும் அளந்தார். அப்போது மண்ணுலகத்தை அளந்து வலது திருவடியில் உலகில் உள்ள அனைத்து உயிர்களின் தலையிலும் பதித்தார். திருமால் அந்த நேரத்தில் நம் புல்லாகவும் செடியாகவோ எறும்பாகவோ இருந்திருப்போம். நம் தலைகளில் அவர் திருவடியை பதித்தன் விளைவாகவே மெல்ல மெல்ல அறிவு முதிர்ச்சி பெற்று இன்று மனிதர்களாக பிறந்துள்ளோம். அவ்வாறு இறைவன் நம் தலைகளில் திருவடிகளாக பதித்தது நினைவாகவே இன்றும் கோயில்களில் திருவடிகளும் நிலைக்கு பிரத்தியான சடாரியை நம் தலையில் வைக்கிறார்கள். சடாரி வைப்பதன் பலன்: சடாரி தலையில் வைப்பதால் நம் மனதில் உள்ள துன்பங்கள் நீங்கும். அதற்காக இறைவனை பக்தி கொள்ள வேண்டும், அறவழியில் நடக்க வேண்டும் என்ற நல்ல எண்ணங்களை தோன்றுகின்றன. அதன் மூலம் ஒருவது மனதில் உள்ள அகந்தை அகன்று மனதில் அமைதியும் மகிழ்ச்சியும் குடிக்கொள்வதாக நம்பிக்கை. சம்பிரதாய ரீதியாக சடாரி வைக்கும்போது குனிந்த புருவங்கள் மத்தியில் வலது கையால் நடுவுரலை வைத்து வாய்ப்பொத்தி ஏற்றுக்கொள்வது முறையாகும். சடாரி நம் தலையில் வைக்கும்போது பரவச உணர்ச்சி ஏற்படுவதை நாம் அனைவரும் உணர்ந்திருப்போம்.